வால்மீகி ராமாயணத்தில் காட்டப்பட்ட ராவணனுக்கும் கம்ப ராமாயணத்தில் காட்டப்பட்ட ராவணனுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. சரி, நான் சொன்னாதான் உங்களுக்கு கோபம் வந்துடும். நான் சொல்லல. அம்பேத்கர் தெரியும்ல, எவ்வளவு பெரிய ஸ்காலர். அவர் சமஸ்கிருதம் தெரியும். அவர் ஆமா, வீடியோ போடுறவருக்கு தெரியாது. ஆமா, அவருக்கு தெரியும். வீடியோ போடுறவருக்கு தெரியாது. பாலிடாக்ஸ் விக்கிக்கு சமஸ்கிருதம் தெரியாது. அவரே சொன்னாரு. ஆனா அம்பேத்கருக்கு சமஸ்கிருதம் தெரியும். அவர் இலக்கிய பரப்பு நெடுகிலும் எடுத்து பார்த்தா எங்கேயுமே உங்களுக்கு ராவணன் தமிழன் என்பதற்கான சான்றுகளே இருக்காது. அப்ப எப்போது இருந்துதான் இதுல வால்மீகி சொன்னது மட்டும்தான் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு நாங்க எதுக்கு ஏத்துக்கணும்? இல்ல நாங்க அப்படி நம்புறோம் அப்படின்னா நம்பிக்கைனா நீ ஓரமா போயிரு. ஆனா இது ஆய்வுன்னா இந்த கேள்வி எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா கம்பர் வால்மீகி தான் ஏத்துக்கிட்டாரு. ஆமா. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு மகிழன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு சர்ச்சை. என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் தமிழ் மன்னனா இல்லையா அப்படின்ற சர்ச்சை எழுந்திருக்கு. நீங்கள் ஆய்வாளர் மன்னன் அவர்களை ஒரு பேட்டி எடுக்கிறீங்க. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டி இப்பொழுது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, போலிடாக்ஸ் விக்கி அவர்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு. தமிழ் மன்னன் ராவணன் அப்படின்னு சொல்றவங்க தற்குறிகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஹார்ஷாவே பேசியிருக்காருன்னு வச்சுங்களேன் அந்த வீடியோவில். ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த காணொளி, அதை ஒட்டிய சர்ச்சை எப்படி பார்க்குறீங்க? காணொளிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் தெளிவாக ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கு எதிராகவும் இப்போ நாம் பேச போகிறது கிடையாது. நம்பிக்கை வேற, ஆய்வு வேற. நாம் பேச போகிறது எல்லாமே ஆய்வு கருத்துகள் மட்டும்தான். ரெண்டாவது, நீங்களே குறிப்பிட்ட மாதிரி ஓராண்டுக்கு முன்னாடி, இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அண்ணன் மன்னன் கிட்ட ராவணனை பற்றி ஒரு பேட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சமயத்தில் திராவிட இயக்கத்தவர்கள் ஒரு சர்ச்சையை கிளப்புனாங்க. ராவணன் தமிழ் மன்னனே கிடையாது, சோழர்கள் தமிழர்களே கிடையாது, இப்படி அவங்க தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு இருந்த எல்லா பெருமை மிகு அடையாளங்கள் மேலேயும் கல்லெறிந்த போது நான் அண்ணன் மன்னன் கிட்ட இது தொடர்பாக ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அந்த பேட்டியில் அவர் பேசின கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாலிடாக்ஸ் நண்பர் விக்கி அவர் சர்க்காசமாக அண்ணன் மன்னனை தரக்குறைவான சொற்களை எல்லாம் பயன்படுத்தி அவருடைய காணொளியில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. விமர்சனம் பண்ணட்டும், தப்பு இல்லை. மாற்று கருத்தை முன்வைக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. எல்லாருக்குமே அவங்களோட கருத்தை சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதில் ஒரு வரைமுறை இருக்கணும்ல, நாகரிகம் இருக்கணும்ல. யாரை பற்றி பேசுகிறோம், அவருடைய தகுதி என்ன என்பதை பற்றி எல்லாம் எதுவுமே தெரியாமல் போகிற போக்கில் தற்குறி, முட்டாள், இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்துறது எப்படி சரியா இருக்கும்? அவர் பயன்படுத்தலனா கூட அந்த மீம்லாம் போடும்பொழுது அது நிறைய விஷயம் அப்படிதான் அது பொருள் கொள்ளப்படுது, கன்வே பண்ணுது. இது கண்டிக்கத்தக்க ஒரு செயல். நீங்க தாராளமா அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்தை முன்வைங்க. யாரும் உங்களை வேணான்னு சொல்லலை. இது என்னுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமூகத்தில் பெரிதும் மதிக்கப்படுகின்ற ஒரு ஆய்வாளரை தரக்குறைவான சொற்களை பயன்படுத்தி விமர்சிப்பதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. சரி, அடுத்து இப்போ எதுக்கு திடீர்னு இந்த சர்ச்சையை கிளப்பணும்? நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி நான் அந்த பேட்டியை எடுத்து ஒரு வருஷம் ஆக போகுது, இன்னும் 2 மாதம் போனால் ஒரு வருஷம் ஆக போகுது. இப்போ எதுக்காக அந்த சர்ச்சையை ஏற்படுத்தணும்? நான் யோசிக்கிறேன், 2 விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. ஒன்று, சமீபத்தில் தான் ராமாயணம் திரைப்படத்தோட முன்னோட்டம் வெளியாச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. 4 நிமிஷம் ஓடக்கூடிய ட்ரெய்லர். அது பயங்கரமான பட்ஜெட்டில் ரெடி ஆச்சு. 4000 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க. ஆனால் பல இடத்துல கிராஃபிக் காட்சிகளை பார்த்தா 100 கோடிக்கு கூட அந்த படம் தேராது போல. அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊழலா? ராமர் கோவில்லையே ஊழல் பண்ணவங்க. அதனால அதுக்குள்ளெல்லாம் போக நான் சொன்னா கேளுங்க, வேணாம். டிஸ்க்ளைமர். இப்போ என்னன்னா, அந்த முன்னோட்ட காட்சி திரையரங்கில் ஒளிபரப்பப்பட்ட போது நம்முடைய மக்கள், குறிப்பாக தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக தமிழர்கள்,
ராமன் வரும் இடங்களை விட ராவணன் வந்த இடத்த அதிகமா கொண்டாடினாங்க. நீங்க அந்த ட்ரெய்லர் வெளியான காலத்துல இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், முழுக்க முழுக்க ராவணன் எங்களுடைய முப்பாட்டன் தமிழ் மூதாதை அப்படின்னு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து சங்கிகளுக்கு நிச்சயமாக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான். ஏன்னா அந்த முன்னோட்ட காட்சியோட இறுதியிலேயே அவங்க எப்படி சொல்லி முடிக்கிறாங்கன்னா, இது ராமயுகத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க வேணும்னா கவனிச்சு பாருங்க. அப்ப இது வந்து வெறும் இதிகாசத்தை படமாக்கிய விடயம் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி கிளியரான ஒரு இந்துத்துவ அஜெண்டா இருக்கு. அந்த இந்துத்துவ அஜெண்டாவிற்கு எதிராக தமிழ் மக்கள் ராவணனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ராமனுக்கு பதில் இங்க ராவணன் வந்து உயர்ந்த இடத்துல வைக்கப்படுகிறான் என்பது இந்துத்துவவாதிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இப்ப பாலிடாக்ஸ் விக்கி அவர்கள் ராவணனை பத்தி ரொம்ப கடுமையாகவும் கேலிக்குரிய விதத்திலையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இதுக்குள்ள ஏன் வந்து மன்னனை இழுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. நிறைய வீடியோக்கள் அவர் சொல்றாரு, மேற்கோள் காட்டுறாரு. அதுல நீங்க எடுத்த காணொளி ஆமா கடைசியா வருது. என்னன்னா யாஷுக்காக ராவணனுக்காக இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டவங்க பல பேர் அண்ணன் மன்னனோட இந்த பேட்டியை தான் பயன்படுத்தினாங்க. அந்த பேட்டியில அவரு ராவணனை பத்தி பெருமையா சொன்ன சில செய்திகளை சேர்த்து தான் அந்த ரீல்ஸை எல்லாம் விட்டுருந்தாங்க. அந்த வெறுப்புல தான் இவர் இப்படி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாமே என்னுடைய அசம்ஷன் தான், அதுதான் உறுதியான செய்தின்னு நான் சொல்ல வரல. ரெண்டாவது, இதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இருக்கலாம். நடைபெற்று முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்பேஸை நாம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்துத்துவவாதிகள் நினைக்கலாம். ஸோ அதுக்காக நாம் இது நாள் வரை முன்வைத்த எல்லா ஐடியாலஜிக்களையும் அவங்க வந்து உடைக்கணும்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே முருகன் முப்பாட்டன் என்று நாம் முன்னெடுத்த பண்பாட்டு புரட்சியை கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கி அது தொடர்பாக ஒரு விவாதம் நடந்து அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இப்போ ராவணன் வந்து எங்களுடைய முப்பாட்டன் என்று சொல்வது கடந்த 20ஆம் நூற்றாண்டு அரசியல் வரலாற்றை தொட்டு இந்த 21ஆம் நூற்றாண்டில் முன்னெழுந்து வந்த தமிழ் தேசிய அரசியல் வரலாறு வரைக்கும் ஒரு தொடர்ச்சியா இருக்கு. ராவணன் என்பவர் தமிழர்களோட மூதாதை என்று சொல்லும் மரபு இருக்கு. அதையும் உடைக்கணும். அதை உடைச்சாதான் ராமனை அந்த இடத்துல கொண்டு வர முடியும். உங்களுக்கு புரியுதா? ராவணனை அந்த இடத்துல இருந்து நகர்த்தினா மட்டும்தான் ராமனை கொண்டு வந்து வைக்க முடியும் தமிழ்நாட்டு அரசியல். ஆமா, ராமன் வந்தா மட்டும்தான் இந்துத்துவ அரசியல் எடுபடும். இதுக்காக கூட இப்ப திடீர்னு இந்த ராவணன் காணொளி வெளியிடப்பட்டு இருக்கலாம். சரி, மக்களிடையே ஒரு பேசுபொருள் திரும்பவும் ஒரு பேசுபொருள் ஏற்பட்டு இருக்கு. ராவணன் ஒண்ணும் இல்ல, ராமன் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு அவர் வந்து மன்னனை தொட்டதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, அவருக்கு தமிழ் மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கு. என்னதான் வந்து அவருக்கு ஒரு தத்துவ சார்பு இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. அப்ப அவரை அடிக்கும் போது, அவரை தாக்கும் போது அந்த காணொளி பரவலா போய் சேரும். அவரே பொய் சொல்லிட்டாரு என்ற போது அந்த இடத்துல வந்து அவர் பின்பற்றுகின்ற தத்துவத்திற்கும் ஒரு பின்னடைவு ஏற்படும். அதுக்காகவும் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாரு அந்த வீடியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராவணன் அப்படின்றவரை வந்து தமிழ் மன்னன் சொல்றாங்க. அதுக்கான சான்று என்ன, எப்படி வந்து அவரை தமிழ் மன்னன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிளியர் கட்டா அவர் கேட்கிறாரு. ஸோ இதற்கான பதில் என்ன? இப்போ இது வந்து ரொம்பவே சிக்கலான ஒரு கேள்வி. இதுக்கு வந்து பொட்டுல அரைஞ்ச மாதிரி ஆமா இல்லை அப்படின்னு ஒற்றை வார்த்தைகள்ல பதில் சொல்லிட முடியாது. நம்முடைய சங்க இலக்கியங்களையோ இல்லை தமிழ் இலக்கிய நெடும்பரப்புகளையோ நீங்கள் எடுத்து பார்த்தா எந்த இடத்துலையுமே ராவணன் தமிழன் என்று சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களால் அதற்கு ஒரு சான்றை கூட காட்ட முடியாது. சங்க இலக்கியத்திலையும் இல்லை, பக்தி இலக்கியத்திலையும் இல்லை, பிற்காலத்தில் எழுதப்பட்ட கம்பராமாயணத்திலையும் இல்லை. தமிழ் மன்னன் ராவணன் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. ஆனாலும் ராவணனை தமிழன் என்று சொல்லும் மரபு எப்ப வந்துச்சு? எப்போதிருந்து ராவணனை தமிழ் மக்கள் தங்களுடைய மூதாதையாக கொண்டாட தொடங்கினார்கள் என்ற வரலாற்றை நாம ஆராய்ந்து பார்த்தா அது வந்து கம்பர்கிட்ட இருந்து தொடங்குது. கம்பர்கிட்ட இருந்து தான் கம்பர் தான் தமிழ் மன்னர் சொல்லல. ஆனா பிரச்சனை என்னன்னா,
வால்மீகி ராமாயணத்தில் காட்டப்பட்ட ராவணனுக்கும் கம்ப ராமாயணத்தில் காட்டப்பட்ட ராவணனுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. கம்ப ராமாயணத்துல இருக்கிற ராவணனுக்கு பல சிறப்புகள் இருக்கு. அவன் நாட்டை அப்படி பார்த்துக்கிட்டான். அதை படிக்கும் போதே நமக்கு ஒரு பெருமிதம் வரும். சே, இப்படி ஒரு அரசனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து இந்த ராவணனை தமிழன் என்று சொல்லும் மரபு எப்போதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்ப்போம். இப்போ என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பேசுறேன். தப்பா இருந்தா அறிஞர் பெருமக்கள் என்னை வந்து மன்னிக்கட்டும், என்னுடைய தவறை சுட்டி காட்டட்டும். எனக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் பேச விரும்பல. நான் படித்தவரை வரலாற்று புத்தகங்களிலோ தொல்லியல் சான்றுகளிலோ ராவணன் என்பவன் தமிழன் என்பதற்கான எந்த ஒரு சான்றும் இதுவரைக்கும் கிடைச்சதா இல்லை, கிடைக்கவே இல்லை, கிடைக்கல. ஆனா நம்முடைய இன்னொரு தாய் நிலத்தில் ஈழத்தில் ஒரு தமிழி கல்வெட்டில் ராவணனுடைய பெயர் இருந்ததாக சொல்றாங்க. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தொல்லியல் அறிக்கை நம்ம கிட்ட இல்ல, ஆனா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு, உறுதியா தெரிகிற வரைக்கும் நாம எதையும் பேச வேண்டாம். அதை தவிர்த்து நீங்க இலக்கிய பரப்பு நெடுகிலும் எடுத்து பார்த்தா எங்கேயுமே உங்களுக்கு ராவணன் தமிழன் என்பதற்கான சான்றுகளே இருக்காது. அப்ப எப்போது இருந்துதான் இந்த மரபு வந்துச்சுன்னு கேட்டா அது 20ஆம் நூற்றாண்டுல இருந்து வருது. குறிப்பா திராவிட இயக்கங்கள் செய்த வேலை இது. திராவிட இயக்கங்கள் இந்துத்துவத்திற்கு ஆமா, இன்னும் சொல்ல போனா 1908லயே தொடங்கிருச்சு. இந்த மரபு 1908லயே தொடங்கிருச்சு. ராமனுக்கு எதிராக ராவணனை தூக்கி பிடிக்கும் மரபு 1908ல வெள்ளக்கல் ப சுப்பிரமணிய முதலியார் அவர் தொடங்கி பாவே மாணிக்க நாயகர், ஜே.எம். நல்லசாமி பிள்ளை, மறைமலை அடிகள், எம்.எஸ். பூர்ணலிங்கம் பிள்ளை, இவங்க எல்லாருமே ராமனுக்கு எதிராக ராவணனை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாவே மாணிக்க நாயகர். இவர் யாருன்னா மிகப்பெரிய என்ஜினியர். இன்னைக்கு இருக்கிற மேட்டூர் அணைக்கு சர்வே பண்ணி இடம் பார்த்து கொடுத்தது இவர் தான், பாவே மாணிக்க நாயகர். தெளிவா புரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள ஒரு குழப்பம் கொண்டு வருவாங்க. நாயகர் வேற நாயகர் வேற, சரியா? இவர் வந்து கம்பன் புழுகும் வால்மீகி வாய்மையும் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. வடமொழி, தமிழ், ஆங்கிலம் என்று பன்மொழி வித்தகர் இவர். கம்ப ராமாயணத்துல ராமனை பற்றி கம்பர் என்னென்ன பொய்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்ப கம்பர் எடுத்துக்கிட்டா, நான் வந்து வால்மீகி ராமாயணத்தை தழுவித்தான் இந்த கம்பராமாயணத்தை எழுதியதாக சொல்லியிருப்பார். கம்பராமாயணத்துக்குள்ளேயே அந்த வரிகள் வரும். பாலிடாக்ஸ் விக்கி கூட அந்த வரிகளை எடுத்து காட்டுறாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே வால்மீகி ராமாயணத்தில் இருந்த கருத்துக்களை அப்படியே எடுத்தாண்டு இருக்கிறாரா என்று பார்த்தால் கிடையாது. நிறைய இடங்கள்ல ராமனை பற்றி வால்மீகி சொன்ன கருத்துக்கு மாற்றாகத்தான் கம்பர் தன்னுடைய ராமாயணத்தில் ராமனை பற்றி குறிப்பிட்டிருப்பார். குறிப்பா வால்மீகி ராமாயணத்துல ராமன் வந்து மாமிசம் சாப்பிடுகிறவராக சித்தரிக்கப்பட்டு இருப்பார். ஆனா கம்பராமாயணத்துல அப்படி இருக்காது, பியூர் வெஜ். ஆமா, பியூர் வெஜ். இதத்தான் வந்து இது மாதிரி பல இடங்கள்ல வால்மீகியையும் கம்பரையும் ஒப்பிட்டு கம்பனின் புழுகும் வால்மீகியின் வாய்மையும் என்று பாவே மாணிக்க நாயகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்பனையே போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு கூட பாவே மாணிக்க நாயக்கர் எழுதிய புத்தகம் இங்க இருந்து தொடங்குது. இங்க இருந்து வந்து ராவணனை வந்து தூக்கி பிடிக்கிற அந்த மரபு தொடங்குது. 47 காலகட்டம்னு நினைக்கிறேன். இப்படியாக தொடர்ந்து இந்துத்துவத்திற்கு எதிரான தாக்குதலை திராவிட இயக்கங்கள் தொடங்குது. இந்து மத கடவுள்களை எல்லாம் குறி வச்சு தாக்குறாங்க. புராணங்கள்ல இருக்கிற மூட நம்பிக்கை கருத்துக்களை இவங்க வந்து சுட்டி காட்டி மேடையில பேசுறாங்க. இப்படியாக இந்த திராவிட இயக்க மரபு தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல புலவர் குழந்தை வந்து ராவண காவியம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை எழுதுறாரு. 57 காண்டங்கள், 3200 பாடல்கள் கொண்டது அந்த ராவண காவியம். இந்த புத்தகத்திற்கு காங்கிரஸ் கட்சி தடை விதிச்சது. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்து அந்த புத்தகத்தின் மீது இருந்த தடையை நீக்கிச்சு. ஏன்னா அந்த புத்தகத்துல ராவணனை வந்து உயர்த்தி பேசியிருப்பாங்க. ராவணன் யார் தெரியுமா? அவன் தமிழ் மன்னன். முழுக்க அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் 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 மூதாதை, தமிழ் மன்னன். அந்த இடத்துல தான் ராவணன் என்பவன் தமிழர்களின் மூதாதை என்ற
பொசிஷன் ஸ்ட்ராங்காக செட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் நம்பால் ஒருத்தர் வருவார். யாரு? தன்னுடைய பாடல்களாலேயே தமிழர்களின் உணர்ச்சியை தூண்டிவிட்ட பாவேந்தர் பாரதிதாசன் ராவணனை பற்றி அற்புதமான ஒரு பாடலை எழுதினார். இன்னைக்கு படித்தாலும் அப்படியே நம்ம உடம்பு வந்து சிலிர்க்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என்றன் சிந்தையெல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குது அடடா, அன்றந்த லங்கையினை ஆண்ட மரத்தமிழன், அன்று அந்த லங்கையினை ஆண்ட மரத்தமிழன் ராவணனை தான் சொல்றாரு. 12 திசை முகத்தும் தன் புகழை வைத்தோன். 12னா 10 திசையிலையும் தன்னுடைய புகழை வைத்தோன். குன்றெடுக்கும் பெருந்தோழன் கொடை கொடுக்கும் கையான் குள்ளநெறி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றன் என் தமிழர் மூதாதை பெருமான் ராவணன் கான். வந்துருச்சா? புலவர் குழந்தை வந்து ராவணனை தமிழர்ன்ட்டாரு. பாவேந்தர் தமிழர் மூதாதைன்னு தன்னுடைய பாடல்ல பாடிட்டாரு. அப்ப இந்த இடத்துல வந்து ராவணன் தமிழர்களின் மூதாதை என்ற மரபு ரொம்ப வலுவா வேரூன்ற தொடங்கிருச்சு. திராவிட இயக்கங்கள் மேடைகள்லாம். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஈவேராவோட மறைவுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. அது வந்து இந்திய வரலாறுலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. என்னன்னா, ராவண லீலா கொண்டாடப்பட்டுச்சு. உங்களுக்கு ராமலீலா தெரியும். தசராவின் போது ராவணனை வந்து பெருசா நிக்க வச்சு, பொம்மை நிக்க வச்சு இங்கிருந்து வில்லெறிஞ்சு ராவணனை கொளுத்துவாங்க. இதுக்கு நேர் எதிரா ராமனோட உருவ பொம்மை தமிழ்நாட்டுல பெரியார் திடல்ல கொளுத்தப்பட்டுச்சு. அது நடந்தது 1974 டிசம்பர் 24 நினைக்கிறேன். ஈவேரா மறைந்து ஓராண்டு நினைவு தினம் முடியும் போது அவருடைய நினைவு தினத்திற்கு அடுத்த நாள் இந்த ராவணலீலா வந்து ராமலீலா வந்து கொண்டாடப்படுது. 18 அடி உயரத்திற்கு ராமனுடைய பதாகையை செஞ்சு வச்சு 17 அடி உயரத்திற்கு லட்சுமணன் சிலையையும் 16 அடி உயரத்திற்கு சீதையின் பதாகையையும் வைத்து அன்னை மணி அம்மையார் வந்து தீ வச்சு கொளுத்துனாங்க. இந்திய அளவுல இந்த இஷ்யூ வந்து பத்திக்கிட்டு எரியுது. இந்திரா காந்தி அம்மையார் வந்து உத்தரவு போட்டு மணி அம்மையாரை கைதும் செஞ்சு வச்சாங்க. கைது பண்ணாங்க. இந்த போராட்டத்தை மணி அம்மையார் அறிவித்த போதே இந்தியா முழுக்க இது பத்திக்கிச்சு. என்ன இவங்க ராமனை போய் கொளுத்துன்னு சொல்றாங்க, இது வந்து தப்பு, எங்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ஆனா அதே காலகட்டத்தில் மணி அம்மையாருக்கு ஆதரவான குரல்களும் வந்துச்சு. பஞ்சாப்ல இருந்தும் சில தலித் அமைப்புகள்ல இருந்தும் மணி அம்மையாருக்கு ஆதரவான குரல்களும் வந்துச்சு. இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் அந்த ராமலீலா வந்து வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. ஆக இப்படியாக இந்துத்துவத்திற்கு எதிராக, ராமனுக்கு எதிராக ராவணனை கையில எடுக்க போய் தான் ராவணன் என்பவன் தமிழன் என்றும் தமிழர்களின் மூதாதை என்றும் வலுவாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. அப்ப நான் சிம்பிளா புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா, நீ ராவணனை கொண்டு வந்தினா கையில தூக்குறேன், அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா ஒரு எதிர்நிலைப்பாடு, அவ்வளவுதான். ஆமா, அதை தாண்டி இதுல பெருசா வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டியதே கிடையாது. ஒரு பின் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வந்து ராமனை கொண்டு வரும்போது சும்மா வரையா? ராமன் வந்து தென்னிந்தியாவுக்கு வராரு அப்படிங்கிற. சரி, அந்த நேரத்துல தென்னிந்தியாவில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுற. குரங்குகள் அப்படிங்கிற. யார குரங்குன்ற? அதுக்கும் கீழே போனா அசுரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற. யார் அசுரர்கள்? இன்னைக்கு தென்னிந்தியாவில் இருக்கிறது யாரு? நாம தானே. அப்ப எங்களை குரங்குன்ற, எங்களை அசுரர்கள்ன்ற. அப்ப எங்களுக்கு கோபம் வரும்ல. இந்த இடத்துல இருந்துதான் நீ ராமனை கொண்டு வந்தனா நான் ராவணனை கையில் எடுப்பேன். இது ஒரு எதிர்நிலை. நீ அதை விட்டினா நான் இதை விட்டுறேன். ஆமா, நீ எவன திணிக்காத அப்படின்ற. நீ கிருஷ்ணனை கொண்டு வந்தனா நான் நரகாசுரனை கையில் எடுப்பேன். நரகாசுரனையும் கையில் எடுத்தாங்க. நரகாசுரன் விழாவும் நடத்தப்பட்டுச்சு. அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். இவங்க ராவணனுக்கு மட்டுமே போங்கிறாங்க, நரகாசுரனையும் கையில் எடுத்தாங்க. இப்படி புராண இதிகாசங்களில் சொல்லப்படுகின்ற கதாநாயக பிம்பங்களுக்கு எதிரான எல்லா அசுரர்களையும் ராட்சதர்களையும் தமிழ்நாட்டில் கையில் எடுக்கும் மரபு இருந்தது திராவிட இயக்க காலகட்டத்தில். அந்த இடத்துல இருந்துதான் இது வந்து வலுவா வேரூன்ற பட்டுச்சு. ஆனா காலங்கள் கடக்க கடக்க ஆய்வுகள் வந்து விரிவாக்கப்பட்டுச்சு. நிறைய தொல்லியல் ஆய்வுகளும் நடத்தப்பட்டுச்சு. பல கருத்துக்கள், புது புது வரலாற்று கருத்துக்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் தான் ஈழத்தில் ஒரு கல்வெட்டும் கிடைச்சதாக சொல்லப்பட்டுச்சு. அந்த கல்வெட்டை இலங்கை தொல்லியல் துறை வந்து மறைச்சிட்டதாகவும் சொல்றாங்க.
மாற்றி படித்து பதிப்பிச்சதாகவும் சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியாது. தெரிஞ்சவங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். ஆனால் இதுவரைக்கும் வரலாற்று ரீதியாக அப்படி எந்த ஒரு பதிவும் நமக்கு கிடைக்கல. இவ்வாறாக அரசியல் ரீதியாகத்தான் ராவணன் தமிழனாக்கப்பட்டான் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஒரு எதிர் அரசியலாகத்தான் எடுத்திருக்காங்க. எதிர் அரசியல், மற்றபடி அதில் பின்புலம் அப்படிலாம் ஒன்றும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்துத்துவத்திற்கு எதிரான அரசியல். ஓகே, ஒரே புராணத்துலேருந்து ரெண்டு கேரக்டர் எடுத்துக்கிறாங்க. ஆமாம். ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராமாயணத்தை பற்றி கம்பராமாயணத்தை பற்றி நிறைய பேர் பேசும்போது நான் கேட்டிருக்கேன். நான் படிச்சதில்லை, ஆனால் பேசும்போது கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தை மொழிபெயர்ப்புலாம் பண்ணல கம்பர், அதை மறு உருவாக்கம் பண்ணாரு. கம்பராமாயணம் அப்படின்றது வந்து வால்மீகியினுடைய அப்படியே காப்பி அடிச்சு இங்க எழுதினாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை அதை மாற்றி வடிவமைச்சாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வடமொழியில எழுதப்பட்ட வால்மீகி ராமாயணத்தை தான் தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. ஆனா வடமொழி வார்த்தைகளை அவர் வந்து கொண்டு வரல, தமிழ் படுத்தினார். அப்படியே வார்த்தைகள்லாம் வந்து லக்ஷ்மணன் என்பதை இலக்குவன் அப்படின்னு தான் எழுதினாரு. சோ இஷு பஷ் அந்த மாதிரி அது வந்து தொல்காப்பிய மரபுல வந்து எழுதினாரு கம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியா நிறைய பேர் பேசும்போது நான் அதை கேட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து இது முழுக்க வால்மீகி ராமாயணம் தான் இங்க வந்துச்சு அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியாது. முதல்ல வால்மீகி ராமாயணமே வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். கேட்கறதுக்கு பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. இப்போ இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, ராம காதையும் ராமாயணங்களும், மணவாளன் என்பவர் எழுதிய புத்தகம். இந்தியா முழுக்க, இன்னும் ஏன் உலகம் முழுக்க எத்தனை ராமாயண கதைகள் இருக்கு என்பதையெல்லாம் தொகுத்து அதற்கு இடையில் இருக்கின்ற ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி வால்மீகி ராமாயணத்திற்கும் முன்பு இருந்த ராமாயண கதை என்ன அப்படின்னா தசரத ஜாதகம். தெளிவாக புரியுதுங்களா? இருங்க, நான் அதை எடுத்தே காட்டிடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த அட்டவணையை பாருங்க. இந்த அட்டவணை தெரியுதா? இதில் வந்து முதல்ல என்ன போட்டிருக்காங்க? தசரத ஜாதகம். ஆசிரியர் யாருன்னு தெரியல. காலம் கிமு 5. மொழி பாலி மொழி. சமயம் பௌத்தம். பௌத்தத்திலையும் ஒரு ராமாயணம் இருக்கு. ரெண்டாவது வருஷன் சொல்றாங்க ராமாயணத்துல கிட்டத்தட்ட 1500 ராமாயணங்கள் இருக்கு. இதுல கிளை கதைகள் வேற, அதுக்குள்ள நிறைய கிளை கதைகள் வேற. அதை நான் வந்து சொல்றேன், அது எப்படி கிளை கதைகள் வருது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது அனாமகம் ஜாதகம். இப்படி ஒரு ராமாயண கதை இருக்கு, அதுதான் 2வது ராமாயணம். இது எழுதப்பட்டது கிமு 3ஆம் நூற்றாண்டில். எழுதப்பட்ட மொழி பாலி, சமயம் பௌத்தம். 3வதாத்தான் வால்மீகி ராமாயணம் வருது. ஆசிரியர் வால்மீகி. எழுதப்பட்ட காலம் கிமு 4 அல்லது 3ஆம் நூற்றாண்டு. எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதம், சமயம் இந்து. இப்படி கிட்டத்தட்ட எத்தனை ராமாயணங்கள் இருக்கு என்பதை பற்றி எல்லாம் தெளிவா வந்து பட்டியல் போட்டு இந்த புத்தகத்துல 1500 இருக்கு. இதுல இவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா 50 ராமாயணங்களை. புரியுதுங்களா? இப்ப கம்பர் வந்து வால்மீகி ராமாயணத்தை அப்படியே மொழிபெயர்க்கல. வால்மீகி ராமாயணத்தோட கோர் என்ன, அந்த கதை என்ன என்பதை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதுக்குள்ள தமிழ் மரபுகளை எல்லாம் சேர்த்து கம்பராமாயணத்தை உருவாக்குனார். இப்படித்தான் கன்னடத்திலையும் தெலுங்குலையும் மலையாளத்திலையும் ஒரிசாவிலையும் குஜராத்திலையும் பல்வேறு ராமாயணங்கள் உருவாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொன்றுத்துலையும் ஒவ்வொரு கதை. ஒரு கதையில எல்லாம் ராவணனே கர்ப்பம் தரித்து சீதையை பெற்றெடுத்தான்னு இருக்கு ஒரு ராமாயணத்துல. நாம விளையாட்டா சொல்லுவோம்ல, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொன்னான்னு. உண்மையிலேயே அப்படி ஒரு கதை இருக்கு. சீதைக்கு ராம சித்தப்ப முறையிலேயே ஒரு கதை இருக்கு. ராவணனோட மகள் தான் சீதை என்று சொல்லக்கூடிய கதையும் இருக்கு. இப்படி எத்தனை ராமாயணங்கள் உலகம் முழுக்க இருக்கு தெரியுமா? வால்மீகி எழுதுனது மட்டும்தான் ஆத்தென்டிகேட்டட்னு சொல்லக்கூடாது. அதை ஏன் அவ்வளோ தூக்கி வச்சு பேசுறாங்கன்னா, அதுல ஆரிய கருத்துக்கள் அதிகமா இருக்கு. அதுல வந்து வேதம், சாதிய படிநிலைகள், வர்ணாசிரமங்கள் இதெல்லாம் தூக்கி வச்சு பேசப்படுது. இது நமக்கு வசதியா இருக்கே என்ற காரணத்திற்காக அவங்க இந்த ராமாயணத்தை எடுத்துக்கிட்டாங்க. மற்றபடி இதுவும் ஒன் ஆஃப் த ராமாயணம் தானே தவிர இது ஒன் அண்ட் ஒன்லி ராமாயணம் கிடையாது. அதை முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, வால்மீகி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை எழுதிட்டாரு அப்படின்னு. அந்த டெக்ஸ்ட் ஒரிஜினல் டெக்ஸ்டாகவே காலம்பூரா இருந்துச்சான்னா கிடையாது. காலந்தோறும் அதில் நிறைய இடைச்செருகல்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சமஸ்கிருத இலக்கியத்தோட சிறப்பே.
நீங்கள் சமஸ்கிருத இலக்கியங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இத்திலூண்டு புக்காக இருக்கும். காலங்கள் போக போக அதனுடைய சைஸ் இவ்வளோ பெருசாயிரும். ஒவ்வொருத்தரும் இடைசர்களாக நிறைய கதைகளை சேர்த்துக்கிட்டே வருவாங்க. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டை சொல்லணும் அப்படின்னா மகாபாரதம். இது வந்து மகாபாரதத்தை பற்றிய மிகச்சிறந்த விமர்சன நூல். மகாபாரதம் ஒரு படைப்பு, தேசத்தின் காவியமான கதை. கணேஷ் தேவி என்பவர் எழுதிய ஒரு புத்தகம். இவங்க இந்த புத்தகத்தில் மகாபாரதத்தோட மூல வடிவம் என்ன என்பதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, காடுகளுக்குள்ள வாழ்கின்ற பழங்குடியினர் மத்தியில் வாய்மொழியாகவே பல ஆயிரம் ஆண்டுகள் கடத்தப்பட்ட ஒரு கதை. பழங்குடியினர் மத்தியில் நாடகமாக அரங்கேற்றப்பட்ட கதை தான் இந்த மகாபாரதம். பிற்காலத்தில் தான் அது கிருஷ்ணத்யோபா, பேர் வந்து சரியாக வாயில் வரல, கிருஷ்ணத்வைபனர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கப்பா. அவர் வந்து 25,000 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு மகாபாரதத்தை எழுதுறாரு. அதன் பிறகு வியாசர் 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்ட மகாபாரதமா அதை விரிச்சு எழுதுறாரு. அதுக்கப்புறம் இடையில நிறைய கிளை கதைகள் எல்லாம் அதுல சேர்ந்துச்சு. இப்ப இந்த சொற்களை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டிடுறேன். வாய்மொழி காவியம் எப்படி இருக்கிறது அல்லது எப்படி இருக்கக்கூடும் என்பது பற்றி என்னுடைய கருத்தை பிலி மகாபாரதம் வடிவமைக்கிறது. அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்த பழங்குடியினரோட மகாபாரதத்தோட பெயர் வந்து பிலி மகாபாரதம். ஆவணப்படுத்தப்பட்டுள்ள அந்த பிரதியை கவனமாக படித்திருக்கிறேன். அவர்களுடைய மகாபாரத நிகழ்வை பல முறை பார்த்திருக்கிறேன். இந்த காவியத்தை நாடக வடிவில் நிகழ்த்துவதற்காக பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்துக்கொண்ட அந்த கலைஞர்களிடம் பேசியும் இருக்கிறேன். அவர்களுடைய வடிவம் கொச்சையானதோ அல்லது மகாபாரதத்தை தழுவிய நாட்டார் வடிவமோ அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வியாசர் தொகுத்த மகாபாரத வடிவத்திற்கு முந்தைய வடிவமாக பிரதான கதைக்கு பொருந்தாத பாலின்ப பகுதிகளை தவிர்த்த வடிவமாக இருக்கக்கூடும். புரியுதுங்களா உங்களுக்கு? வியாசர் மகாபாரதத்தை தொகுப்பதற்கு முன்னாடியே இந்த கதை இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல நபர்களால் பல அரச மரபுகளால் சொல்லப்பட்ட கதைகளை எல்லாம் தொகுத்து தான் இந்த 2 இதிகாசங்களும் உருவாக்கப்பட்டுச்சு. இதில் வால்மீகி சொன்னது மட்டும்தான் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு நாங்கள் எதுக்கு ஏற்றுக்கணும்? இல்லை நாங்கள் அப்படி நம்புகிறோம் அப்படின்னா, நம்பிக்கைனா நீ ஓரமாக போயிரு. ஆனால் இது ஆய்வுன்னா இந்த கேள்வி எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் கம்பர் வால்மீகி தான் ஏற்றுக்கிட்டாரு. ஆமாம், கம்பர் வந்து வால்மீகியை தழுவி தான் எழுதினார். அதுக்கு காரணம் அதுக்கு இருந்த செல்வாக்கு. அது வந்து நாடு முழுக்க பரவலாக வந்து பரப்பப்பட்டுச்சு. குறிப்பாக வந்து இதை சொன்னால் வேற இவங்க கோச்சிக்கிறாங்க. ஆரியர்களோட வருகைக்கு பின்பு வால்மீகி எழுதிய ராமாயணமும் வியாசர் எழுதிய மகாபாரதமும் தான் அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் புழங்குச்சு. ஆனால் அது மட்டும்தான் தமிழ்நாட்டில் புழங்குச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே இன்னும் நிறைய ராமாயணங்கள் இருக்குது. குறிப்பாக தோல்பாவை கூத்துகளில் நிறைய வெவ்வேறு விதமான ராமாயணங்கள் இருக்குது. அதை பற்றி ஆக்கா பெருமாள் ராமாயணம் எத்தனை ராமாயணம் என்ற புத்தகத்தில் சொல்லியிருப்பார். தோல்பாவை கூத்துகளில் வாய்மொழியாக சொல்லப்படுகின்ற ராமாயணங்களில் இன்ன வரைக்கும் அச்சில் வராத பல கதை பாடல்களில் வெவ்வேறு விதமான ராமாயணங்கள் தமிழ்நாட்டிலேயே புழங்குது. கம்பர் வால்மீகியை ஒரு முன்னோடியாக ஏற்றுக்கிட்டாரு. இந்த புத்தகத்திலேயே ஆக்கா பெருமாள் வந்து அழகான ஒரு கதையை சொல்லுவார். இப்போ அனுமன் வந்து சீதையை தேடி கண்டுபிடிச்சிருவார். நான் சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னு ராமங்கிட்ட சொல்லணும். அதுக்கு ஏதாச்சும் வேணும்ல. சீதை வந்து சூடாமணியை கழட்டி கொடுப்பாங்க. இதை கொண்டு போய் கொடு, என்னை பார்த்துட்டேன்னு வந்து அவர் நம்புவாருன்னு சொல்கிறாங்க. அனுமன் வந்து திரும்பி வராரு. ராமேஸ்வரம் வந்து கரையில் இறங்கி அவர் வந்து சுத்தம் பார்க்குறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு. அவருக்கு வந்து நிறைய பசி தாகம் எடுக்குது, அவரால் தாங்க முடியல. அந்த பக்கம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு முனிவர் அமர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட போய், ஐயா நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், என்னால் தாங்க முடியல, எனக்கு தாகம் எடுக்குது, நான் வர வரைக்கும் இந்த சூடாமணியை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. அந்த முனிவரும் பக்கத்தில் இருக்கிற கமண்டலத்தை காட்டி இதுக்குள்ளே அந்த சூடாமணியை போட்டுட்டு போ அப்படிங்கிறாரு. அனுமனும் வந்து அந்த சூடாமணியை அந்த கமண்டலத்துக்குள்ளே போட்டுட்டு சாப்பிட போகிறாரு. போயிட்டு திரும்பி வராரு. முனிவரே அந்த சூடாமணியை கொடுங்க அப்படின்னு அனுமன் கேட்குறாரு. எடுத்துக்க அப்படிங்கிறாரு. அனுமன் கமண்டலத்துக்குள்ளே கையை விட்டால் நிறைய சூடாமணி இருக்குது. அவருக்கு ஒன்றும் புரியல. எடுத்து கொட்டி பார்க்குறாரு, ஏகப்பட்ட சூடாமணி. என்ன இது இத்தனை இருக்கே
அப்படின்னு கேட்கும்போது முனிவர் வந்து ஒன்று சொல்றாரு. அதை அப்படியே படிக்கிறோம் பாருங்க. அனுமனே, எத்தனை ராமன், எத்தனை சீதை, எத்தனையோ ராமாயணம். இது வந்து கதை பாடல்ல வர ஒரு வாய்மொழி ராமாயணம். எத்தனை ராமன் இருக்கிறான், எத்தனை சீதை இருக்கிறா, அவங்க எத்தனை பேர் எத்தனை சூடாமணியை கொடுத்துருப்பாங்க, இதை பத்தி எல்லாம் சொல்ற எத்தனை ராமாயணம் இருக்கும், நீ எந்த ராமனை பத்தி கேட்குற, நீ எந்த சீதை கொடுத்த சூடாமணியை பத்தி கேட்குறன்னு அந்த வாய்மொழி கதையில வருது. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒவ்வொரு ராமாயணமும் ஒவ்வொரு விதமாக ராமனை பற்றியும் சீதையை பற்றியும் ராவணனை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஆய்வு உலகத்துல ஆராயப்படும் போது கேள்விகள் வரத்தான் செய்யும். அதைத்தான் மன்னன் அண்ணன் எடுத்து காட்டுறாரு. அது அவருடைய வியூ. ராமன் தமிழன் என்ற வியூல இருந்து அவர் அணுகிறாரு. உனக்கு ஆய்வு பரப்பு தெரியல அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நவதோரங்களையும் அடக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நான் கிண்டல் பண்றேன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? தமிழர்களுடைய இன்றைக்கு பார்க்கும்பொழுது கூட ராமண்ணா வந்து பெரிய அளவுக்கு தமிழர்கள் வழிபடுவது கிடையாது. ஆமா, பல இடங்கள்ல வழிபடவும் செய்யறாங்க. பெரிய அளவுக்கு முருகன் அளவுக்கோ சிவபெருமான அளவுக்கோ ராமனை வந்து தமிழர்கள் வழிபடுறது இல்லை. ஆனா அவரை தூற்றுவதும் கிடையாது, அந்த அளவுக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ராவணனை வந்து ஒரு ப்ரைடு மாதிரியான ஒரு ஃபீல்லையும் தமிழர்கள் அணுகுறாங்க அப்படின்றது தான் யதார்த்தமானது. நான் ஒரு தடவை பார்க்கும்பொழுது ஒரு ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு மாடு, அந்த மாட்டோட பேர் ராவணன். அந்த மாட்டோட பேரை சொல்லும்பொழுது அவ்வளோ கரகோஷம். ஏன்னு தெரியாது. ஏன் ராவணன் அப்படின்ற அந்த மாட்டை அவுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜல்லிக்கட்டுல ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த மாடு செத்து கூட போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாட்டை வந்து அவுக்கும் பொழுது அவ்வளோ கரகோஷம் அந்த அரங்கில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடுறா. அப்படியாக ஒரு பாட்டை வந்து தாமரை எழுதியிருப்பாங்க. அதில் வந்து ராவணன் என் மகன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தாய்மார்கள் அந்த பாட்டை ஒலிக்கிறாங்க, பாடுறாங்க, அதை வந்து இசைக்கிறாங்க. அவ்வளவு தூரம் போயிட்டீங்க. இப்ப நம்ம சிஎம் கடைசியா நடிச்ச படத்துல அவரை பத்தி ஒரு பாட்டு வரும்போது ராவணன் மகன்டா ராவணன், அதை வந்து பிஜேபிக்காரங்க அது பேக்ரவுண்ட் மியூசிக்கா போட்டு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து ராவணனை ஒரு தவறானவன் அப்படின்ற ஒரு பார்வை தமிழர்கள் மத்தியில இப்போ இல்லை. அது மேபி 100 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து தொடங்குறதுனால அது அழிஞ்சு கூட போயிருக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பார்வை இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி இப்போ இல்லாமல் போயிருக்கலாம். ஆனா இப்போ நீங்க பார்க்கும்பொழுது ராவணனா யாரா அப்படின்னு கேட்டா ஒன்றும் தவறு இல்லையே, ஒரு போட்டோ வைக்கிறது ஒன்றும் தவறு இல்லையா அப்படின்னா இன்னைக்கு தமிழர்கள் வந்து சொல்றாங்க. ஆமா, இப்ப சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம நம்முடைய முதலமைச்சரோட படத்தை பத்தி பேசணும் இல்லையா? என்னுடைய தம்பி வந்து பெங்களூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கூட நிறைய வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என் தம்பி கிட்ட வந்து ரொம்ப ஆச்சரியமா கேட்குறாங்களாம், வாட் ப்ரோ, ராவணன் மகன் மீன்ஸ் சன் ஆஃப் ராவணா ஐயா அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி மிரட்சியா பாக்குறாங்களா, என்னடா இது, நாமெல்லாம் ராமனை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், இவங்க என்னடான்னா ராவணன் வந்து இவ்வளோ கொண்டாட்டமா பாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வை என் தம்பி பார்த்ததா வந்து என்கிட்ட சொல்றான். இது வந்து என்னன்னா 2 விதமான ஒரு கலாச்சார வேறுபாடை வந்து காட்டுது பாருங்க. நமக்கு யாருடைய நம்பிக்கை மேலேயும் நம்ம கல்லெறிய விரும்பல. நாம இங்க பேசுறது ஆய்வின் அடிப்படையில நாம ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். உங்களால் அதை சரியா புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல சந்தேகம் கேட்கணும். எதை வச்சுங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இந்த பாரு எனக்கும் எல்லாம் தெரியும்னு நெட்ல தேடினா எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லா விதமான பார்வை கொண்ட கருத்துக்களுமே இணையதளங்கள்ல இருக்கும். அதையெல்லாம் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஆய்வு உலகத்துல செல்லாது. சரிங்களா? நான் இன்னமும் சொல்றேனே, வால்மீகி ராமாயணத்தின்படி ராமன் தமிழ்நாட்டு பக்கம் வரவே இல்லை. ஆமா, வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்ட ராமேஸ்வரம் அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் கம்பராமாயணத்துக்கு பிறகு வந்தது. அதுக்குள்ள நிறைய குழப்பங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். நான் வந்து ஒரே ஒரு கட்டுரையை மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன், எல்லாருமே போய் அதை படிங்க. ஆய்வாளர் தமிழ்த்தேனி மயிலைசீனி வேங்கடசாமி எழுதிய ராவணன் இலங்கை என்ற கட்டுரையை எடுத்து பாருங்க. வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்ட இலங்கையும் இன்னைக்கு இருக்கிற இலங்கையும் ஒண்ணு கிடையாது. இலங்கை அப்படின்னா நீரால் சூழப்பட்ட பகுதி என்று பொருள். அது எல்லா
பகுதிகளுக்குமே பொருந்தும். மாலத்தீவும் இலங்கை தான் இப்போ. எல்லாமே இலங்கை தான். ஒரு தீவு. இலங்கைன்றது ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு தீவை குறிக்கின்ற பொது சொல். அது ஒரு நாட்டை குறிக்கின்ற சொல்லு கிடையாது. பிற்காலத்துல தான் அது அப்படி மாற்றப்பட்டுச்சு. இது குறித்தும் சில புத்தகங்கள், ஆய்வு புத்தகங்கள் இருக்கு. ராமன் சென்ற பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. வால்மீகி ராமாயணத்தை அடியொற்றி ராமன் எங்கெல்லாம் போனாரு என்பதை பற்றி ஆராய்ந்து எழுதி இருக்கிறாங்க. அதன்படி பார்த்தா விந்திய மலையை தாண்டி ராமன் தெற்குல வரவே இல்லை. இதுக்கு என்ன சொல்லலாம்? இப்படியும் ஒரு கருத்து இருக்கு. அப்ப நாம என்னன்னா திறந்த மனசோட எல்லாத்தையும் ஆராயணும். இல்லை இது என் நம்பிக்கைன்னா அப்படியே நம்பிட்டு ஓரமா இருக்கணும். ஆய்வு தளத்துக்கு வந்தாச்சுன்னா எல்லா விதமான கேள்விகளும். ராவணன் தமிழன்றதுக்கான ஆய்வு தரவுகளும் இல்ல. அதான் நம்ம தொடக்கத்திலே சொல்லிட்டேனே, எனக்கு தெரிஞ்சு இல்ல. இனி வரும் காலத்தில் கிடைத்தால் மகிழ்ச்சி, பார்க்கலாம். அப்படி கிடைச்சா நம்ம எடுத்து வச்சு இது வரைக்கும் இல்ல. அந்த கல்வெட்டு கிடைச்சதா சொல்றாங்க. அது கூட முழுசா இது வரைக்கும் வெளியிடப்படலை என்பதுதான் கசப்பான உண்மை. இப்போ இறுதியாக தமிழர்கள் ராவணனை கொண்டாடலாமா வேண்டாமா, எப்படி அதை பாக்குறீங்க? அந்த இது நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது ஒரு அரசியலா நாம வந்து கையில எடுத்துக்கலாம். நீ ராமன்னு கொண்டு வந்தனா ராவணன் நான் எந்திரிச்சு வருவேன். ஒரே இலக்கியத்துல கேரக்டர். ஆமா, நீ ராமனை கொண்டு வந்து என்னை இழிவுபடுத்துற, என்ன குரங்குன்ற, என்ன அரக்கன்ற. சரி, நான் அரக்கன் தானே, நான் அந்த அரக்கனாவே எந்திரிச்சு வரேன். அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு எதிர் நிலைப்பாடு தான், எதிர் அரசியல் தான். உனக்கு வால்மீகி ராமாயணம் பிடிச்சிருக்க வச்சுக்க, எனக்கு கம்பராமாயணம் பிடிச்சிருக்கு, அவருடைய அந்த கவிதை நயம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை வச்சுக்கிறேன். அதுவும் கூட இங்க எதிர்க்கப்பட்டது, நாம அதையும் மனசுல வச்சுக்கணும். கம்பராமாயணம். பேரறிஞர் அண்ணாவும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் ஒரே மேடையில் கம்பராமாயணத்தை பற்றி விவாதத்துல ஈடுபட்டாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் கம்பராமாயணத்தில் இருந்த ஆரிய கருத்துக்களையும் ஆபாச கருத்துக்களையும் எடுத்து வச்சு சேலஞ்ச் பண்றாரு. கம்பரசம் கம்பரசம், தீப்பரவட்டம் எல்லாமே அதை அடி ஒற்றி வந்த புத்தகங்கள் தான். அந்த விவாதத்தை அடி ஒற்றி வந்த புத்தகங்கள் தான். நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்பவர் மாபெரும் தமிழறிஞர். அவருடைய பெயருக்கு பின்னாடி இருக்கிற பாரதியார் என்கின்ற பட்டம் யாருடன் வழங்கப்பட்டது தெரியுமா? மகாகவி பாரதியாருடன் வழங்கப்பட்ட பட்டம். அந்த அளவிற்கு ஈடு இணையற்ற தமிழறிஞர் தான் நாவலர் சோமசுந்தர பாரதியார். அவர் கூட வாதம் பண்ணி அண்ணா ஜெயிச்சிடுறாரு. மேடையிலேயே நாவலர் சோமசுந்தர பாரதியார் சொல்றாரு, அண்ணா ஜெயித்தார், அண்ணா ஜெயித்தார், அண்ணா ஜெயித்தார்னு. இப்படி கம்பராமாயணத்தையே நாங்க எதிர்த்த கதையெல்லாம் இருக்கு இந்த தமிழ்நாட்டுல. அதனுடைய கவிதை இன்பத்திற்காக அதை கொண்டாடுபவர்களும் இதே தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இதுல நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துருக்கீங்க. பார்க்கலாம் எப்படி மக்கள் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல தெரிவிங்க. இது ஒரு ஒரு கலந்துரையாடல் தான். ஏதாச்சும் தவறா பேசியிருந்தா கூட நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். யாருடைய நம்பிக்கையையும் கொச்சப்படுத்துறதுக்காக நாங்க இதை பேசல. இப்படி எல்லாம் இருக்கு. இந்த புத்தகத்தை எல்லாம் வாங்கி நீங்க படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். அதை நம்ம சொல்லிக்கிறோம். கண்டிப்பா. ஆமா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.